ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு மினி ட்ரா ஸ்ட்ரிங் பவுச். இதுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் ஃப்ளாரல் மோட்டிவ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டான பேட்டர்ன், ரொம்ப ஈஸியும் கூட. பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இது போடுறதுக்கு அக்ரிலிக் yarn எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 4.5 mm ஹுக், ஒரு த்ரெட் கட்டர், yarn needle. ஸோ அவ்வளோதான் இதுக்கு மெட்டீரியல்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம், 23 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் டபுள் க்ரோஷே போடணும். ஒரு டபுள் க்ரோஷே போடலாம் 4th செயினில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஈச் செயினில் 1 DC போட்டுட்டு வந்துடலாம். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு எண்டில் வந்து இந்த லாஸ்ட் செயினில் 2 DC போடணும். நம்ம ஆல்ரெடி ஒரு DC போட்டாச்சு லாஸ்ட் செயினில், இன்னும் ஒரு DC போட்டுக்கலாம் அந்த லாஸ்ட் செயினில். இப்போ நெக்ஸ்ட் அதர் சைடு 1 DC கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம். ஈச் கேப், ஈச் செயின் ஸ்பேஸில் 1 DC போட்டுட்டு வந்துடலாம். அந்த 2 DC போட்டதை விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் 1 DC. ஸோ இதையே நீங்கள் இன்னும் பெருசாக வேணும்னா இன்னும் செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் அந்த இடத்துல டாப் 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு சேம் 2 செயின் போட்டுக்கலாம். அந்த 2 செயின் வந்துட்டு நாட் கவுண்டட், அது ஒரு சப்போர்ட்டிங்க்கு தான் போடுறது. ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு DC போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஈச் செயினில் 1 DC போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இது போல் 4 rows போட்டுக்கணும். ஸோ இப்போ அது 3rd row, இன்னும் 1 more row, மொத்தம் டோட்டலாக 4 rows போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து 2 செயின் போட்டுக்கிறோம். சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு DC போடுறோம். அந்த 2 செயின் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் போடுறது. ஓகே, ஸோ இப்போ 4 rows வந்தாச்சு. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்துல 3 செயின் போட்டுக்கிறோம். இப்போ பேட்டர்ன் வேறு. இப்போ ஓகே, 3 செயின் போட்டோம். 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் போய் 3 DC போடுறோம். அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் போய் 3 DC போடுறோம். 1 and 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd போய் 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ 1 DC and 2nd DC and 3rd DC. ஸோ இது போல் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3rd போய் 3 DC. இதுதான் பேட்டர்ன். ஸோ இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பேட்டர்னை, இந்த ரோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா 3 செயின், அந்த ஸ்பேஸில் போய் 2 DC போடுறோம். ஸோ இப்போ டோட்டலாக அங்கே 3 DC, அந்த 3 செயினும் ஒரு DC கவுண்ட்டு. ஸோ இப்போ அந்த இடத்துலையும்
2 போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் சேம். ஓகே, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே கேப், தட் இஸ் இன் பிட்வீன் 3 டபுள் க்ரோஷே இடையில கேப் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்குள்ள தான் ஹுக்கை விட்டு நம்ம இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். அது ஒரு டிசி கவுண்ட்டு. இந்த ஸ்பேஸுக்குள்ள தான் ஹுக்கை விட்டு 2 டிசியை நம்ம 2 டிசி எடுக்கிறோம். ஸோ அந்த 3 செயினோடு சேர்த்து 3 டபுள் க்ரோஷே இது போல் இந்த கேப்பில் தான் நம்ம போட்டுட்டு வரணும் 3 டிசி. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இதே போல் 4 ரோஸ் போடணும். ஸோ இப்போ நம்ம போடுறது செகண்ட் ரோ, இன்னும் 2 ரோ போடணும். தட் இஸ் டோட்டலாக 4 ரோஸ் இந்த பேட்டர்னில் போடணும். ஸோ 4 ரோஸ் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷேவே ஸ்டார்ட் பண்ணணும். கீழே நம்ம போட்ட 4 ரோஸ் மாதிரியே மேலே பேட்டர்னும் கொண்டு வரணும். ஸோ கீழே 4 ரோஸ் போட்ட மாதிரியே மேலேயும் இப்போ நம்ம 4 ரோஸ் போட்டுட்டு வரணும் டபுள் க்ரோஷே. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்த இடத்துலையே நம்ம 3 செயின் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஈச் செயினில் 1 டிசி போட்டுட்டு வந்துடலாம். ஸோ அது போல் 4 ரோஸ் போட்டுட்டு வந்துடலாம் டபுள் க்ரோஷே. கீழே 4 ரோஸ் போட்ட மாதிரி மேலேயும் 4 ரோஸ் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ அந்த யானை உள்ள கொண்டு போய் நல்லா செக்யூர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணக்கூடாது, சொருகிட்டு உள்ள செக்யூர் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரிங் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வேற யான் எடுத்திருக்கேன். 60 செயின்ஸ் போட்டுக்கலாம். இது போல 2 செட்டு போடணும். 2 செட்டு ஸ்ட்ரிங் ரெடி பண்ணணும். உங்களுடைய பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி, எது பெருசாக பவுச் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை சுற்றி எவ்வளோ பெருசு வேணுமோ அதை நீங்கள் ஆடாக இன்னும் செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்குக்கு பவுச்சுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ரோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டு செகண்ட் சைட்லேருந்து கோத்துக்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷேல கோத்து ரெண்டு டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் அப்படி 2 விட்டு 1 எடுக்கணும். 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டிசி. அது போல் ஸ்ட்ரிங்கை நல்லா கோர்த்துட்டு வந்துடலாம். இதை அப்படியே சுற்றி கொண்டு போய் பேக்லேயும் அப்படியே கோர்த்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே கொண்டாந்து விட்டுக்கணும். இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ ஒரு சைடு இன்சர்ட் பண்ணியாச்சு.
இப்போ ஆப்போசிட் சைடில் நம்ம அதர் ஸ்ட்ரிங்கை சேம் நம்ம எங்கே கோர்த்தோமோ அதே ஸ்பேஸ்லேயே கோத்துக்கிட்டு வரணும். ஸோ இந்த எண்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி சேம் அதே நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு, அதே ஸ்பேஸ்லேயே போகணும். அதே ஸ்பேஸில் போய் சுற்றி கொண்டு வந்து இந்த எண்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே கொண்டாந்து விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி ஈவனாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் அட்டாச் பண்ணுறதுக்கு மினி ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார் எப்படி போடுறதுன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுபடியும் இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் போட்டு 2 செயின் போட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே 2 டிசி போடுறோம். ஸோ 2 டிசி போட்டுக்கிறோம். அகெயின் இப்போ 2 செயின் போட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ 2 செயின் ஸ்டார்ட் பண்ணுறோம், 2 டிசி சர்க்கிள்குள்ளே போடுறோம், 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம் சர்க்கிள்குள்ளேயே. இது ஒரு பெட்டல். இப்போ நெக்ஸ்ட் 2 செயின் போட்டுக்கிறோம், 2 டிசி மேஜிக் சர்க்கிள்குள்ளே போய் 2 டிசி போடுறோம், 2 செயின் போட்டு மேஜிக் சர்க்கிள்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். இது செகண்ட் பெட்டல். இது போல் இன்னும் 3 பெட்டல் போடணும். இந்த சர்க்கிள்குள்ளேயே போட்டுட்டு அந்த டெய்ல நல்லா புல் பண்ணிட்டா சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளார் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருந்தால் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது போல் 4 ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டெய்லெல்லாம் நம்ம நல்லா டைப் பண்ணிவிட்டு செக்யூர் ஆகிடும். நல்லா ஸ்ட்ராங்காக 2 நாட் போட்டுடலாம். ஸோ நல்லா செக்யூர் ஆகிடும். இது போல் இப்போது 2 பண்ணியிருக்கு, இன்னும் 2 பண்ணி வச்சுக்கிட்டு மொத்தம் 4 ஃப்ளார்ஸ் தேவை. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா ஈவனாக வச்சு 2 சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு நாட் போட்டுடலாம். ஓகே, அதர் எண்டும் அதே போல் டைப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்துட்டு க்ளூ வச்சு ஒட்டலாம். ஆனால் நான் தைக்கிறது இன்னும் மோர் சேஃப்ன்றதுனால எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சம்டைம் க்ளூ பிஞ்சு வந்துடும். ஸோ தைக்கவும் செஞ்சுட்டா எப்படி தைக்கிறதுன்றது தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நல்ல சென்டரில் கீழே ஒரு ஃப்ளார் மேலே ஒரு ஃப்ளார் அப்படி வச்சு அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் சென்டரில் பிளேஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து தைச்சிட்டு வரணும். ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து 2 ஃப்ளாரையும் சேர்ந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு நல்லா செக்யூர் பண்ணிடுங்க தைச்சி. அதுக்கப்புறம் சைட்லலாம் அந்த பெட்டல்ஸில் அப்படியே 2 ஃப்ளாரும் சேர்ந்த மாதிரி தைச்சிக்கிட்டு வந்துடும். இது இப்படி தைச்சிக்கிட்டாக்கா பிஞ்சு வரும் அப்படின்றது பயப்பட வேண்டியதே இல்லை. இது நல்ல செக்யூர்டாக இருக்கும். இது சம்டைம் க்ளூ பிஞ்சு போய்க்கிடும் அப்படின்றதுனால தான் நான் இதை தைச்சி காமிக்கிறேன். ஸோ நம்ம வாஷ் கூட பண்ணலாம் தைரியமாக. ஸோ அவ்வளோதான்.
அழகாக இருக்கு இல்லையா இந்த பவுச்சு? இதையே நீங்கள் பெருசாகவும் பண்ணலாம். இதே பேட்டர்னை நீங்கள் இன்னும் கொஞ்சம் செயின்ஸை, இப்போ நம்ம 23 செயின்ஸ் வச்சோம் இல்லையா, நீங்கள் இன்னும் பெருசாக வேணும்னா ஒரு 50 செயின்ஸ் அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளவு பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.